ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வினாத்தாள் கசிவால் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின். ஆல்வின், வணக்கம். இந்த வினாத்தாள் கசிவானது எப்படி ஏற்பட்டிருக்கிறது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில்? மேலும் இன்று என்ன தேர்வு நடைபெற இருந்தது? அந்த தேர்வானது வினாத்தாள் கசிவால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களில் செயல்படக்கூடிய கல்லூரிகள் இந்த கல்லூரிகள்ல இன்றைய தினம் இண்டஸ்ட்ரியல் லா என்ற வணிகத்துறை சம்பந்தமான பாடப்பிரிவின் கீழ் தேர்வுகள் நடைபெற இருந்தது. அந்த தேர்வுத்தாள் கசிந்ததாக, அந்த தேர்வினுடைய வினாத்தாள் கசிந்ததான தகவல் கிடைத்ததனுடைய அடிப்படையில மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இன்றைய தினம் நடைபெற இருந்த அந்த தேர்வை ஒத்தி வைத்திருக்கிறது. அந்த தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே வேளையில மாற்று தேதியில அந்த தேர்வுகளை நடத்தவும் பல்கலைக்கழக நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக முதற்கட்ட தகவல் என்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தேர்வு வருகின்ற 30 அல்லது 31 ஆகிய இந்த 2 தேதிகளில் தேர்வுகளை நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருப்பதாக பல்கலைக்கழக நிர்வாகம் முதற்கட்ட தகவலை என்பதை சொல்லி இருக்கிறது. குறிப்பாக மற்ற வினாத்தாள்கள் என்பதும் தயாராக இருக்கும். ஒரு தேர்விற்காக 2-3 வினாத்தாள்கள் எப்போதும் தயார் நிலையில் இருக்கும். அந்த வகையில மாற்று வினாத்தாள் என்பது தேர்வு செய்யப்பட்டு அந்த தேர்வுக்கான வினாத்தாள் என்பது அச்சிடப்பட்டு வருகின்ற நாட்களில் அந்த தேர்வுகள் 30 அல்லது 31 அந்த தேதிகள்ல நடத்துவதற்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. வினாத்தாள் கசிந்ததான அந்த தகவலை அடுத்து அந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் என்பது சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த வினாத்தாள் கசிவு குறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் விரிவான விசாரணை என்பதையும் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறது. மனோன்மணியம் பல்கலைக்கழக தேர்வில் இன்று நடைபெற இருந்த இண்டஸ்ட்ரியல் லா என்ற பாடத் தேர்வானது வினாத்தாள் கசிவால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி ஆல்வின்.